ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். இது எல்லா சாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ வந்து உருளைக்கிழங்கு ஃபஸ்ட்டு வந்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் பார்த்திங்கன்னா வந்து எப்பயும் நம்ம பொரியலுக்கு சேர்க்கறத விட 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. அதில் வந்து பொடுசாக கட் பண்ண உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி வந்து பொடுசாக கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் கட் பண்ணிக்கோங்க. தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி விட்டுட்டு பார்த்திங்கன்னா வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் கிண்டி விடுங்க. ரொம்ப கிண்டி விட்டுட்டே இருக்க வேண்டாம். அது எண்ணெயிலேயே நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளைப்பூண்டு எடுத்துருக்கேன். வெள்ளைப்பூண்டு வந்து இன்றைக்கி தோலோடு நான் நச்சு எடுத்துக்கிறேன். நச்சு எடுத்துகிட்டு தோலை தனியாக எடுத்துக்கிறேன். சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து வெள்ளைப்பூண்டு வந்து தோல் எடுத்துகிட்டு நான் நச்சு எடுத்துக்கிறேன் அப்படின்னா நீங்கள் தோல் எடுத்துகிட்டு நச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். ரெட் சில்லி பவுடர் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கிட்டு இப்போ வந்து மிளகாத்தூள் பூண்டு ரெண்டையும் ஒன்றாவே சேர்த்துட்டு ஒரு 3-4 நிமிஷம் கழித்து நம்மள இறக்கி வச்சிட்டோன்னா நம்மளோட உருளைக்கிழங்கு வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணி